ஒரு ஊர்ல நல்லவன் ஒருவன் இருந்தான். எப்பொழுதுமே தன்னால இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனோட தன்மை. ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து போச்சு. கடல் நீரினால அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றுல கரை ஒதுங்குறான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கான். அந்த பக்கமா செல்லும் பெரிய கப்பல்கள்லாம் இவன் இங்க இருக்கிறதா அடையாளம் காட்ட விரும்பினான். அதனால தன்கிட்ட இருக்கிற கைக்குட்டிகளை கொடியா காட்டி அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமிக்கை செஞ்சுட்டு இருந்தான். ஆனாலும் எந்த கப்பலுமே கண்டுக்கல. ஆனா 2 மாதங்கள் சென்ற பின்பு அவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் அந்த பக்கமா போற பெரிய கப்பல்களுக்கெல்லாம் சமிக்கை செய்ய தன்னோட கைக்குட்டைய பயன்படுத்தினான். ஆனாலும் எந்த கப்பலுமே காப்பாத்த வரல. 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கூட வரவும் இல்ல. அவனோட நம்பிக்கை குறைஞ்சாலும் அந்த தீவுல வாழ தன்னால என்ற அளவு முயற்சியை மேற்கொண்டான். அங்க இருக்கும் வன விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக் கொள்றதுக்காக சிறு குடிசை ஒன்றை அங்கேயே கட்டிக்கிட்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து உண்டு பசியாத்தினான். ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடி விட்டு திரும்பி வரும்போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை வீடு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்ததுமே திகைச்சு போயிட்டான். குடிசை இருந்த இடத்துல புகை மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கு. அவ்வளவுதான், அவனுக்கு கோபம் பொங்கிருச்சு, விரக்தியும் மேலோங்கிருச்சு. கோபத்தோட கத்தறான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக அழுது புலம்புறான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்து தீவை நோக்கி வருது. கைகளை வேகமா அசைச்சு அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல மெல்ல அந்த தீவோட அருக இருந்த கரையோரம் வந்து நிக்குது. அவனால நம்பவே முடியல. கப்பல்ல இருந்து இறங்கி வந்த மாலுமி கிட்ட எப்படி அந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆவலோட கேட்டான். எங்க கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வர்றதை கவனிச்சாரு. என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கில பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணுல பட்டுச்சு. யாரோ உதவி கேட்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மாலுமி சொன்னாராம். வாழ்க்கையில நாம சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட பிளஸ்ஸிங்கா இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தா கட்டாயம் ஏதேனும் ஒரு பாதை தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தானே செய்யும். நம்பிக்கை தான் வாழ்க்கை.